ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய் நான் காலவிலும் பிள்ளைகளாகிய நாங்கள் இவ்வளவு நேரமாக உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காத்திருந்து ஜெபம் பண்ண கிருபை செஞ்சீங்க. இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் படிக்கிறோம், தியானிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்க கிருபிச்சுங்க. இயேசு கிறிஸ்து பரம்பிதா ஆமாம். நம்ம உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதம் பூராமே நம்ம இந்த வாக்குத்தத்த வசனத்தை தான் நம்ம அதை நம்ம பேசிக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டு அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படியா இருக்கிறதுனால அந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாளிலும் நம்ம அதை தியானிப்போம். அந்த வசனத்தை எடுத்து படிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனுடைய யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் சொல்லிருக்கா? கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. அப்படி பாருங்க, உன் பரிசுத்த நாளாகிய உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலைக்கு. இந்த ஓய்வு நாளில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் கண்டிப்பா நம்ம வேற எந்த வேலை இருந்தாலும் அதை நம்ம செய்யக்கூடாது. செய்தனால் அந்த மாதம் பூரா நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாம் கடந்து போய்விடும், தடையாகிவிடும். அதனால ஆண்டவர் நம்மளுக்கு வாரத்தில் 7 நாள் கொடுத்திருக்கிறார். இந்த 7 நாள்ல 6 நாள் நம்ம என்ன செய்யறோம், நம்ம உலக பிரகாரம் வேலைகளை செய்து நம்மளுடைய வயிற்றுக்காக நம்ம பாடுபடுகிறோம். ஆனா இந்த 7ஆவது நாள் ஒரு நாளும் கூட நம்ம ஆண்டவர் சமூகத்துல அதை கடைபிடிக்கலன்னு சொன்னா நம்ம எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் அந்த பரிசுத்த ஓய்வு நாளாகிய அந்த ஓய்வு நாளை நம்ம கடைபிடித்து அதன்படி நடந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை நம்ம பயபக்தியா நம்ம பயபக்தியா நம்ம அதை செய்தியா கடைபிடிக்கும் போது ஆண்டவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, நான் நான் சின்ன பையனா இருக்கும்போது 7th டே சர்ச்சில் நான் ஸ்கூலில் தான் படித்தேன். சின்ன பையனில் 7th டே ஸ்கூலில் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஓய்வு நாளை ரொம்ப இந்த வேத வசனத்தின்படி கரெக்டாக அவங்க அதை அந்த ஓய்வு நாளை கரெக்டாக கடைப்பிடிப்பாங்க. எப்படி கடைப்பிடிப்பாங்கன்னு சொன்னால், அதை நானும் கடைப்பிடிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். சாயங்காலம் சனிக்கிழமைன்னா வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு சாயங்காலமே சாப்பாட்டு வேலை மற்ற காரியம் எல்லாமே செஞ்சு முடிச்சிருவாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அந்த நாள்லேருந்து அவங்க அந்த நாளை அனுசரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேத படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க. மற்ற உலக பிரகாரமான காரியத்தை பேச மாட்டாங்க, உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அந்த சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி முடிய வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓய்வு நாளை அப்படியா ஆண்டவருக்குள்ளேயே அந்த நேரத்தை கழிப்பார்கள். அல்லேலூயா. அதை நான் கடைப்பிடிச்சிருக்கிறேன். என்னை கொண்டு எங்கள் அம்மா அப்பா 7th டே சர்ச்சில் ஸ்கூலில் கொண்டு சேர்த்திட்டாங்க. அப்போ நானும் அதை அந்த இதை கடைப்பிடிச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. மதியான நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அப்படியே அந்த நேரத்தை கழித்து அப்புறம் மறுபடியும் 6 மணி ஆகும்போது அந்த ஓய்வு நாள் முடிவடையும் போது கடைசியில் அந்த ஓய்வு நாள் அவ்வளவு பயபக்தியாய் ஆண்டவர் ஆசீர்வதி அதை அவங்க கடைப்பிடிப்பாங்க. அப்போ பாருங்க, அப்படி கடைப்பிடிக்கும் போது
ஆண்டவர் உண்மையாலுமே அந்த ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, விடுதலை இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் நம்ம அந்த ஓய்வு நாளை நம்ம கடைப்பிடிக்கும் போது ஆண்டவர் பூமியில நிம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுத்து அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மளுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் இந்த வசனம் அழகா பூமியின் உயர்ந்த இடங்கள் உன்னை ஏறு இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனா யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த யாக்கோபனுடைய நம்மளுக்கு முற்பிதாக்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 முற்பிதாக்கள் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முற்பிதாக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சிருந்த நிமித்தம் அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆபிரகாம் 100 வயது ஆயும் கூட ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். 100 வயது ஆகி குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை பலிகுடுன்னு சொன்னோன்னே அதை தப்பாம கொண்டு யாருடைய பேச்சையும் கேட்காம பலி கொடுக்க போனார். இது யாரும் செய்யக்கூடாத காரியத்தை ஆபிரகாம் செஞ்சார். அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிந்த அந்த காரியத்தை செய்தார். அதே மாதிரி அந்த பலி கொடுக்க அந்த ஆடு எங்கேன்னு கேட்கும்போது ஈசாக்கு கேட்கிறான், எல்லாமே இருக்கு, சரியா இருக்குது, பலிக்கு கட்டை இருக்குது, எல்லாமே இருக்கு, ஆனா பலிக்கு ஆடு எங்கன்னு கேட்கும்போது உடனே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லும்போது ஈசாக்கு ஒண்ணுமே பேசவில்லை. அலையில அங்கேயே அவன் கீழ்ப்படிஞ்சிட்டான். ஈசாக்கு என்ன எல்லாமே சரியா இருக்கு, பலி கொடுக்கறதுக்கு ஆடைங்கன்னு பார்க்கும்போது உடனே ஈசா கேட்கும்போது ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு அந்த இடத்துல கீழ்ப்படுதாங்க ஈசாக்கு ஆரம்பிச்சு. அதனாலதான் அந்த ஈசாக்கை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் 100 மடங்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சார். அப்ப கீழ்ப்படிதல் ஒரு மனிதனுக்கு வரும்போது, அந்த ஓய்வு நாளை அனுசரிக்கும் போது, கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நடக்கும்போது அவனை ஆண்டவர் வேதத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதமான வசனங்களும் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பார்க்கும்போது யாக்கோபை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா, ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 2 பையன் பிறக்கிறாங்க. அந்த 2 பையன்ல ஏசா என்ன பண்றான், வனசஞ்சாரியா இருக்கிறான். ஆனா ஏசா தான் குடும்பத்துக்கு பிரயோஜனமான மகன். அவன் எல்லாத்திலையுமே ஒரு குடும்பத்துல எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர்றது, சம்பாரிச்சு கொண்டு வர்றது, வீட்டில் கவனிக்கிறது, எல்லாமே அவன் எல்லா விதத்திலையுமே கரெக்டா இருந்தான். ஆனா ஆண்டவருடைய காரியத்தில் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் சரியானபடி ஆண்டவர் காரியத்தில் அவன் வரல. அதே மாதிரி அவன் என்ன செஞ்சான்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியாய் போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் அந்த யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு என்ன பண்ணி ஒரு வயிற்றினுடைய சாப்பாட்டுக்கு வேண்டி என்ன பண்ணிட்டான்னா அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுத்துட்டான். அப்போ நம்மளுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்திருக்க அந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. இப்ப நம்ம ஒரு இடமே வாங்குறோம், மற்ற இதே செய்யறோம்னு சொன்னா, அது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணி வாங்கும்போது அது நமக்கு விற்கக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு தான், அது நம்ம அனுபவிக்கணும். ஆனா அதே சமயத்தில் அந்த காரியத்தை என்ன பண்ற, அந்த ஏசை என்ன பண்ணிட்டான், அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை தம்பிக்கு கொடுத்துட்டான், யாக்கோபை அனுபவிச்சுட்டான். 1. 2வது என்னன்னா, அதே சமயத்தில் பார்க்கும்போது யாக்கோபு என்ன பண்றான்னு சொன்னா, தன்னுடைய இனத்தார் இடத்துல போய் பொண்ணு எடுக்கிறான். ஆனா ஏசை என்ன பண்றான், வேறு ஜாதியில் இடத்துல போய் பொண்ணு எடுக்கிறான். அப்படியே இருக்கும்போது என்னன்னு சொன்னா, புறஜாதி இடத்துல பொண்ணு எடுக்கும்போது ஏசா அந்த இடத்துல ஆண்டவுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம அந்த காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனா யாக்கோபு அந்த காரியத்துல அவன் சரியா கரெக்டா இருந்தான்.
அதனால தான் யாக்கோபை வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது இல்லாமல் நல்ல ஒரு பெரிய ஒரு சரியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் வழி நடத்துறார். அதனால உபாமம் 32ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12, 13, 14 வசனங்களை படிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் வந்து ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். ஏன்னு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறான். ஏசா வந்து அப்படி இல்லாதனால அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு கிடைக்கல. பாருங்க, உபாகமம் அதே 32ல 12ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. அப்ப பாருங்க, நம்மளை வழி நடத்துறது ஆண்டவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ யாக்கோபோட ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் வந்து யாக்கோபை வழி நடத்தினார். ஆண்டவர் கூட இருந்தார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளால சாதிக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் சாதிக்க செய்வார். அப்புறம் ஏசா என்ன பண்ணான்னு சொன்னா, ஆண்டவரை தேடாம இருந்தான். ஆனா யாக்கோபு வந்து இந்த காரியத்தை எல்லாம் வந்து ஏசாவின் இடத்துல இருந்து ஏசாவுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பூரா இவன் சுதந்திரிச்ச உடனே, இவன் பெற்றுக்கொண்டோன்னு இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. யாருக்கு? யாக்கோபுக்கு பயம் வந்துருச்சு. எப்படியும் நம்ம அண்ணன் வந்து நம்மளை முடிச்சு கட்டிடுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், ரொம்ப பயந்துட்டு கடைசியில் என்ன பண்றான், வனாந்தரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான். வனாந்தரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் என்னன்னா, அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கிறான்னு சொன்னா, நம்ம ஜீவனோட இந்த பூமியில் இருக்குன்னு சொன்னா இந்த ஆண்டவரை தான் நம்ம பிடிக்கணும். ஆண்டவரை ஆண்டவரை தான் நம்மளுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி உடனே என்ன பண்றான், ஆண்டவர் சமூகத்தை தேடி அவன் என்ன பண்றான், ராம் முழுவதும் ஆண்டவர் சமூகத்துல போராடி ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன காரியங்கள் நம்மளுக்கு நடக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்துல இரவு நேரத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம போராடி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரை போய் சந்திக்கிறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு அம்மா வந்து எங்கள் ஊழியக்காரர் வாங்க, எங்கள் ஊழியக்கார்ட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போய் எங்களை உட்கார வச்சிருச்சு. அந்த ஊழியக்காரர் வந்து என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு நம்ம போகிற மாதிரி, இங்கே காஞ்சிபுரம் போகிற மாதிரி டவுன் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றாரு. அவர் சொன்னார், நீங்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இரவு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. இரவு ஜெபம் வந்து அவங்க எப்படி பண்ண சொன்னாருன்னா, 12லேருந்து 2 மணி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள்
இரவு ஜெபம் நீங்கள் பண்ண ஆகணும். நான் அதை பண்ணினதுனால இன்னைக்கு அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு நம்ம இந்தியாவுக்கு நம்ம சும்மா ஒரு நல்ல ஒரு டவுன் பஸ்ஸில் போயிட்டு வர்ற மாதிரி ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். ஜனாதிபதியினுடைய அரண்மனைக்கு போகும்படியாக ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அங்கேயும் ஒரு சபை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு என்ன காரியங்கள் வேணும்னாலும் சரி, ஊழியத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படனாலும் சரி, ஊழியத்தில் நீங்க பெருசா இருக்குன்னு சொல்லி 12லேருந்து 2 மணி வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, அந்த ஜெபத்தை கேட்டு உங்க ஊழியத்தை ஆசீர்வதிப்பாரு, உங்களையும் ஆசீர்வதிப்பாரு, உங்க பிள்ளைகளாம் ஆசீர்வதிப்பாரு. உங்களுடைய நிலைமையை எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆண்டவர் வழி நடத்துவான்னு சொல்ல. அப்ப எப்பேற்பட்ட உங்களுக்கு பில்லி சூனிய கட்டுகள், மந்திரங்கள், தத்திரங்கள், நீங்க வாழ முடியாதபடி பண்ற காரியங்கள், தொழில முன்னேற முடியாத காரியங்கள், மற்ற எது இருந்தாலும் கூட அந்த 12லேருந்து 2 மணிக்குள்ள நீங்க தூக்கத்தை வெறுத்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க ஆண்டவர் நோக்கி நீங்க ஜெபம் பண்ணும்போது உண்மையாலுமே அந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்குதுன்னு அவர் சொன்னார். அதனால நம்மளும் என்ன செய்யணும்னா, இரவு நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணி அதனாலதான் யாக்கோபு ராம் முழுவதும் போராடி ஜெபம் பண்றார், ராம் முழுவதும். ஆனா ஏசா இதையெல்லாம் செய்யவே இல்லை, ஆண்டவரை தேடவே இல்லை, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அவன் உலக பிரகாரமான காரியத்துல தான் இருந்தான் ஒழிய ஆண்டவரை தேடுதலாம் விட்டுட்டான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், நம்ம இந்த உண்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்மளுக்கு எதிராளி யார் இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம முழங்கால் போட்டு அந்த 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணி பழகுங்க. ஆண்டவர் அந்த யாக்கோபு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சாரோ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால அந்த யாக்கோபனுடைய அதனால ஆண்டவர் அவனோடு இருந்தார். அவன் யாக்கோபை ஆண்டவர் வழி நடத்தினார். நம்மளை ஆண்டவர் வழி நடத்தணும், நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இரவுல 12லேருந்து 2 மணி வரைக்கும் இது வரைக்கும் ஜெபம் இல்லைன்னா சரி, இனிமேலாவது ஜெபம் பண்ணுங்க. அது எப்பேற்பட்ட நம்மளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளாக இருந்தாலும் தடைகளை எல்லாம் உடைத்து ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தூக்கத்தை பொருட்படுத்தாதீங்க. மற்ற நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லி அதிகாலை ஜெபம் பண்ணலாம், பகல்ல ஜெபம் பண்ணலாம், தானியேல் மாதிரி 3 வேளையும் ஜெபம் பண்ணலாம். அதனால எத்தனையோ ஜெபம் பண்ணலாம், உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த இரவுல ஜெபம் பண்ணக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான சத்துருக்களையும் நம்மளுக்கு எதிர்ப்பாக வருகிற காரியங்கள் எது இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் இதை முறியடிச்சு விடுவார். ஏன்னு கேட்டா அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு காரியம் சொன்னார். அதான் நம்மளுக்கு பில்லி சூனிய கட்டு மந்திரம் தந்திரங்கள்லாம் வைக்கிறாங்க இல்லைங்க பாஸ்டர், அவங்க 12லேருந்து அவங்க 1 மணிக்குள்ள வைப்பாங்க. அப்ப நம்ம இந்த ஜெபத்தில் உட்கார்ந்து நம்ம இங்க உட்கார்ந்து முழங்கால் போட்டோம்னா இந்த ஜெபமானது என்ன செய்யணும், நேர போய் அவன் எந்த மூலையிலேருந்து அந்த எலும்புச்சம்பழத்தை உருட்டிக்கிட்டு அவனை எங்கேயாவது அந்த பூசர முக்களை வச்சுட்டு மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறான், அவனைவே போய் அடிச்சு அது ஒண்ணுமில்லாம போயிடுவோம். நம்ம ஆண்டவர் பெரியவர், அதனால நம்ம ஜெபத்துக்கு வல்லமை இருக்குதுங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் கூட இன்னைக்கு நான் ஜமாளிச்சுட்டு இன்னைக்கு என்னைய ஆண்டவரினுடைய முகத்தை பிரகாசிக்க பண்றாரு. அதனால நீங்க அப்படியா நீங்க ஊழிய காரியத்துல நீங்க இறங்குறீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா ஊழிய காரியத்துக்கு நீங்க ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி யாக்கோபு ராம் முழுவதும் போராடும் போது ஆண்டவர் அவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதே மாதிரி பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை வழி நடத்தணும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும், ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கணும். அப்படியா இருக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா துதிக்கணும், நல்ல வேதத்தை படிக்கணும், நல்ல
ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படியா இருக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் வந்து உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, யோசேப்பை எடுத்துட்டீங்கன்னு கேட்டால், யோசேப்பு வந்து அவன் வந்து தன்னுடைய முதலாளிக்கு வந்து அவன் வந்து உண்மையாக இருந்தான். போத்திபாருக்கு அவன் உண்மையாக இருந்தான். உண்மையாக இருந்தது நிமித்தம் ஆண்டவர் கடைசியில் அவனை என்ன பண்ணாங்கன்னா, எத்தனையோ சோதனைகள் அவனுக்கு வந்துச்சு. அந்த பார்வோனுடைய மனைவியினுடைய இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அதனை ஆண்டு ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த இடத்துலயே வந்து அவன் வந்து உலக பிரகாரமாக அவன் எல்லா வேலையும் செஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், அதெல்லாம் பெருசாக எடுக்கல. ஆனால் அவனை நம்பி விட்டுட்டு போன அந்த முதலாளிக்கு அவன் உண்மையாக இருந்தான். முதலாளிக்கு உண்மையாக இருந்தோம். அவனுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய அரச சிம்மாசனத்தையே ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா அதே சமயத்துல அந்த பார்வையினுடைய மனைவியை மட்டும் சொன்ன பேச்சு கேட்டிருந்தான்னா அவன் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கவே முடியாது. ஆனா அதே சமயத்துல வந்து அவனுக்கு வந்து அவனை கொண்டு சிறையில கூட போட்டாங்க. அந்த இடத்துல சிறைச்சாலையினுடைய இவனிடத்திலையும் கூட அதிகாரியின் இடத்திலையும் கூட ஆண்டவர் தயவை கட்டளையிட்டார். அப்ப பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு தேடுறோம், ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறோம் இருக்கிறது ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்து தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இப்ப வந்து இந்த பார்வனுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டிருந்தா கண்டிப்பா அவளும் அவர் அவளுக்கு உண்டு. ஏன்னா அவன் வந்து பெரிய ராஜாவா இருக்கக்கூடிய இவன் ராணி. ஆனா கண்டிப்பா என்னாகும், ராணியும் வந்து கண்டிப்பா அந்த யோசேப்பு கேட்கறத அவ கண்டிப்பா கொடுப்பா. ஆனா கொடுத்தாலும் கூட அது வந்து என்னன்னு கேட்டா ஒரு சும்மா சாதாரணமான ஒரு ஆசீர்வாதமா தான் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு அவன் வந்து பயந்திருந்ததுனால முதலாளியை நம்மளை நம்பி ஒருத்தன் விட்டுட்டு போயிருக்கிறான் நம்மளை வீட்டில், இவன் நல்லவன்னு சொல்லி. அப்படிங்கும்போது அவனுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவன் இருந்ததுனால அவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை ஒரு பெரிய எகிப்துக்கே வந்து ஒரு ராஜாவாய் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் கூட ஆண்டவர் இருக்கும்போது நம்ம முடியாத காரியத்தையெல்லாம் ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றார். அப்ப நம்ம அறியாதது எட்டாவது பெரிய காரியங்களை நம்ம அடைஞ்சு கொள்ள வேணும்னு சொன்னா நம்ம ஆண்டவர் நோக்கி தான் பார்க்கணும். ஏசா அப்படியெல்லாம் இல்லை. ஏசா வந்து ஒரு சாதாரணமா ஒரு வனசஞ்சாரி. அவன் காட்டுக்குள்ள போய் ஏதோ வேட்டையாடுறது, அதை பண்றது, இதை உலக பிரகாரமான காரியத்திலேயே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தான். ஆனா வீட்டுக்கு பிரயோஜனமா தான் இருந்தான். ஆனா வீட்டுக்கு பிரயோஜனமா இருந்தாலும் கூட ஆண்டவரை தேடுறத வந்து ஆண்டவரை தேடாத மகனா இருந்ததுனால அவனுக்கு யாக்கோபனுடைய ஆசீர்வாதத்தை ஏசா கிடைக்காம போயிடுச்சு. ஆமா, அதனால பாருங்க, அந்த ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் ஏசா, அதை படிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஆமா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன வித்தியாசம்னா, இவன் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறான், யாரு, யாக்கோபு. ஆனா இவன் என்ன பண்றான், ஊரை சுத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு வந்து ஊரை சுத்துற ஆளுக்கு தான் நிறைய இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ற ஆளு யாரும் இல்லைங்க. ஆண்டவர் சமூகத்தை தேடும் போது உண்மையாலுமே அந்த யாக்கோபனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிப்போம். இவன் வந்து என்ன பண்றான், கூடாரவாசியா இருக்கிறான் யாக்கோபு. ஆனா இவன் மனசஞ்சாரியா இருக்கிறான். உலக பிரகாரமான காரியத்திலேயே அவன் நடந்துட்டு இருக்கிறான். ஆண்டவரை வந்து வீட்டில இருந்து ஆண்டவரை தேடுறதுல அவன் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அடுத்த படிமா. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது,
ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான், ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தாள். இது வந்து இந்த காரியம் நம்மளுக்கு எப்படின்னு கேட்டா, தன்னுடைய தாய் வந்து யாக்கோபுக்கு வந்து என்ன பண்ணிட்டா, அவளுக்கு யாக்கோபை நேசிச்சு ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதம் போகாத முடியவும் தாய் செய்யறான். அது வேண்டாம் நம்மளுக்கு. அடுத்தபடி பாருங்க 26:34. 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அப்ப பாருங்க, இவன் என்ன பண்றான்னா, இவன் வந்து தன்னுடைய ஏச என்ன பண்றான்னு சொன்னா, புறஜாதி ஜனங்கள் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து மணக்கிறான். ஆனா யாக்கோபு என்ன பண்றான்னா, தன்னுடைய இனத்தாரில் போய் அவன் பொண்ணு எடுத்து அவன் கல்யாணம் முடிக்கிறான். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆசீர்வாதம் வந்து அதுலயும் வந்து தாய் தப்புன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் செய்யறதுனால என்னாச்சுன்னா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் யாக்கோபு. அல்லேலூயா. ஆமா. அடுத்தபடியா பாருங்க, சேஷ்ட புத்திரப்பா நான் சொல்லிட்டேன். அடுத்தபடி பாருங்க, ஆதியாகமம் 25:31. அப்பொழுது யாக்கோபு, சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். இப்ப பாருங்க, நம்மளுக்கு அதான் முதல்ல நான் சொல்லியிருக்கேன். அப்ப வந்து ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், தகப்பன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து நம்ம காப்பாற்றணும். அடிக்கடி காலசனை சொல்லுவார், எங்க அப்பா சம்பாரிச்சது ஒரு செண்டு நாள் அதை நான் காப்பாத்தினேன், இன்னைக்கு வந்து அது எனக்கு பயனுள்ளதா இருக்குது. இன்னைக்கு அதை வச்சு பசங்க இன்னைக்கு அந்த வீட்டுக்கு அதில் அந்த இடத்த அந்த காப்பாற்றினதுனால அந்த பசங்க 2 பேர் காசு செலவு பண்ணி இன்னைக்கு வீட்டை கட்டி 2 பேர் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவார். இன்னைக்கு வந்து அதை நான் காப்பாற்றினதுனால இன்னைக்கு நானும் எனக்கு இந்த வீட்டில் குடியிருக்கிறேன், இன்னைக்கு நான் சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து அவர் அடிக்கடி சொல்லுவார். அப்போ பாருங்க, தகப்பனுடைய அந்த ஆசீர்வாதம் அதை நம்ம வந்து விற்கிறதோ மாத்துறதோ இது பண்ணுறது கூடாது. அவன் வந்து அசால்ட்டாக நினச்சிட்டான். யாரு? ஏசா அசால்ட்டாக நினச்சிட்டு அவன் வந்து அதை ஒரு நிர்விசாரமாக எடுத்ததுனால அவனுக்கு கொடுத்த அந்த சேஷ்ட புத்திர பாகம்னா அது பெரிய ஒரு விலையேற பெற்றது. அது வந்து இவ்வளவுதான் அந்த ஆசீர்வாதம் இல்லை, அப்படி ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் ஏசாவுக்கு முதல் மகனுக்கு தான் தகப்பன் கொடுத்தாரு. ஆனா அதை இழந்துட்டான். பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு இது. அது இழந்ததுனால உடனே இந்த ஆசீர்வாதம் அண்ணன் அவன் சுதந்திரிக்க வேண்டிய கடைசியில் தம்பிக்கு போய் சேர்ந்து, அது எவ்வளவு அவனும் வந்து சரி எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, இதை வச்சுக்க, எனக்கு சாப்பாட்டு கொடு அப்படின்னு சொல்லி போட்டு அதை கொடுத்துட்டான். வயிற்றுக்கு வேண்டி என்ன பண்ணிட்டான், சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டான். அதனால இன்னைக்கு வயிற்று சாமியார்களை நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வயிறு பெருசு கிடையாது, ஆண்டவரே பெருசு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதத்தை நம்ம காப்பாற்றணும். ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட நம்ம பேசணும். அதனால வந்து ஆண்டவர் வந்து நம்ம கூட ஆண்டவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 12:17 படிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். அப்ப பாருங்க, என்னதான் நம்ம ஆசீர்வாதம் போனாலும் கூட நம்ம மறுபடியும் என்னதான் நம்ம கண்ணீர் விட்டு அழுதாலும் கூட அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால வந்து நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம உண்மையா இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம வந்து நேர்மையா இருக்கணும். ஆண்டவரை தேடணும்.
ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முழுவதும் நம்ம ஜெபம் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து ஆண்டவர் நம்ம துதிகள் செலுத்தணும், வேதத்தை படிக்கணும், ஆண்டவர் சிந்தனையாக இருக்கணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படியா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குறார், கீழாக்காமல் மேலாக்குறார். இங்கே காலையில் எந்திரிச்சோன்ன மணி எப்போ 3:30 ஆகும் 4 ஆகும் அப்படின்னு நான் பார்த்துட்டு படுத்துட்டே இருப்பேன். திடீர்னு 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னடா 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரே மனசுக்கு கலக்கமாக இருக்கு. ஏன்னு கேட்டால் இங்கே 4 மணிக்கு 3:30 3:45 4 இங்கே லைட் போட்டுருவேன். அப்போ அந்த ஒரு ஆண்டவரை போய் பார்க்கணும், அதிகாலையில் ஆண்டவரை தேடணுங்கிற ஒரு வாஞ்ச, அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம முதல்ல அவர்கிட்ட பேசணும், துதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள எப்போ உதயமாகுதோ அப்போ அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கடந்து வரும். மழையில்லையா நம்மளுக்கு வந்து நம்ம எல்லா விதமான எல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறதும் ஆசீர்வாதமாக இல்லாமல் போகிறதும் எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம ஆண்டவரை குறை சொல்கிறதோ மற்றவங்களை குறை சொல்கிறதோ எதையும் குறை சொல்கிறதுக்கு நம்ம கூடாது. சொன்னாலும் அது சரியும் இல்லை. நம்ம தான் நம்ம உயர்வுக்கு காரணம், தாழ்ந்து போகிறதுக்கு காரணம், ஏழையாகிறதுக்கு காரணம், பணக்காரன் ஆகிறதுக்கும் காரணம், நம்ம முகத்தை பிரகாசிக்க பண்ணுறதுக்கும் காரணம், முகத்தை தொங்க போடுறதுக்கும் காரணம் எல்லாமே நம்ம தான். நம்ம பார்த்து நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது ஆண்டவர் சகல காரியத்தில் ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், நம்ம கூடையே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாக்கோபினுடைய ஆசீர்வாதம், யோசேப்பினுடைய ஆசீர்வாதம். அந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை நான் படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் பாருங்க, ஆதியாகமம் 41:40 அதை ஒன்று படிச்சிடலாம். யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் 41:41 42 43 44 46 வரைக்கும் இருக்கு. படிமா. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் நல்லா கவனமா கேளுங்க. நான் இது விளக்க மாட்டேன், படிச்சுட்டு விட்டுருவேன், நீங்க கவனமா கேளுங்க. மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காழையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். அப்ப பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு கொடுத்திருக்கிறார். அதனால யோசேப்பு வந்து உண்மை உள்ளவனா இருந்தான், பரிசுத்தம் உள்ளவனா இருந்தான், நீதி உள்ளவனா இருந்தான், ஆண்டவருக்கு பயந்திருந்தான், தன்னுடைய முதலாளிக்கு பயந்திருந்தான், முதலாளிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருந்தான். அதனால வந்து ஆண்டவர் வந்து அவனை என்ன பண்ணினாலும், உலக பிரகாரமான ஜனங்க அவங்க என்ன பண்ணினாலும், அவனை கொண்டு சிறையில போட்டாலும் சரி, அவனை கொண்டு குழிக்குள்ள போட்டாலும் சரி, ஆண்டவர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவருடைய தேடும்போது ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார், நம்ம கூடயே இருப்பார், நம்மளை பாதுகாப்பார், தேவன் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. ஆக இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம்.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளையில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல வேதத்தை படிக்கவும் அதை ஆண்டவரே பேசவும் தியானிக்கவும் நீங்கள் கிருபை செஞ்சீங்க, அதுக்கு நன்றி. யாக்கோபுனுடைய ஆசீர்வாதத்தையும் யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் அதிகாலை இந்த நேரத்தில் ஆண்டவர் ஓய்வு நாளில் பாடின பாடல்கள், ஆராதனை பாடல்கள், வேத தியானங்கள் எல்லா பகுதியும் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்திட்டீங்க, அதுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம்.